ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த கொரோனா டைமில் எல்லாரும் சேஃப்டியாக இருக்கணும். வெளியே போகிறப்போ மாஸ்க் போட்டு தான் போகணும். இந்த சானிடைசர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஓகேவா? இன்னைக்கு நம்ம சமைக்க போகிறது ப்ரான் சமோசா. இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் எடுத்து வச்சுக்கிறேன். கடைக்கு போய் தேவையான பொருள்லாம் வாங்கலாமா? இப்போ கடைக்கு வந்தாச்சு. கொஞ்சம் வெங்காயம் எடுத்துக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாவும் கொத்தமல்லியும் எடுத்துக்கலாம். சமோசாவுக்கு தேவையான கோதுமாலாம் எடுத்து வச்சுக்கலாம். வாங்கியாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாமா? வீட்டுக்கு வந்தாச்சு. அப்போ ஏதாவது மசாலா போட்டு எடுத்து வச்சிடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம், இது கொஞ்சம் நாள் ஊற வச்சிடலாம். சமோசாவுக்கு தேவையான மாவை பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம திருக்குறள் கற்றுக்கலாமா? இது சரி, இது என்னையும் சேராவிடையும் பொருள் சேர் புகழ் புரிந்தால் மாத்து. அப்படின்னா கடவுளோட உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுறவங்களுக்கு எப்பவுமே கஷ்டமே வராது. மறுபடியும் சொல்லல, இது சரி, இது என்னையும் சேராவிடையும் பொருள் சேர் புகழ் புரிந்தால் மாத்து. அப்படின்னா கடவுளோட உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுறவங்களுக்கு எப்பவுமே கஷ்டமே வராது. சமைக்கிறதுக்கு எல்லா பொருளும் ரெடியாக இருக்கு. நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாமா? கிடவை சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் கொஞ்சம், அப்புறமா வெங்காயம் போட்டுக்கலாம். ஏதாவது போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சமோசாவுக்கு தேவையானலாம் ரெடி பண்ணிக்கலாம்.
சப்பாத்தி மாவை உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை வேண்டா கட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமா ஸ்டஃபிங் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. டேஸ்டான ப்ரான் சமோசா ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.